காலிஃப்ளவர் ப்ரான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, ஒரு நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலாவை சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி தக்காளி நல்லா வேகணும், தொக்கு பதத்துக்கு வரணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ண ப்ரானை ஆட் பண்ணிக்கிறோம். எறாவை இப்போ நம்ம மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு. காலிஃப்ளவரை நல்லா ஹாட்டான வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் புழு இருந்துச்சு அப்படின்னா செத்துரும், அது அப்படியே கீழே செட்டில் ஆயிரும், நீங்களே பார்க்கலாம். இதை இனி குழம்புல ஆட் பண்ண போகிறேன். மசாலாவில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எறால நேச்சுரலாகவே கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ தண்ணி கொஞ்சம் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். துருவின தேங்காவையும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். வாசனை சும்மா அள்ளுதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.